Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட பர்த்டே ஸ்பெஷல் vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். என் பர்த்டே முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. January 5 தான் என் பர்த்டே. இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டே என்றைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா April 1st. நான் ஊருக்கு வந்துட்டு மார்ச் எண்டில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். 1 வீக் தான் ஆச்சு. எனக்கு சரியான கோல்ட் ஃபீவர் எல்லாம் இருந்தது. இப்போ தான் சரியாயிருக்கு. இன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அண்ட் பிரசாந்த் வந்து என்னோடய பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 1 வீக்காக நான் வந்ததுலேருந்து கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப சிக்காக இருந்ததுனால நான் ஓப்பன் பண்ணுங்கிற அந்த மைண்ட் செட்டே வரல. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரெடி ஆயாச்சு. அதனால் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ தான் ஒரு ஐக்கியா குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அதோட விலாகும் வந்துட்டு சீக்கிரம் வருது. செப்பரேட்டாக நான் போடுறேன். ஐக்கியாவில் நாங்கள் என்ன வாங்கினோம், அதை எப்படி செட் பண்ணோன்னு ஒரு வீடியோ அண்ட் ஐக்கியா வீடியோ செப்பரேட்டாக போடுறோம். இந்த இதில் வந்துட்டு என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரசாந்த் வந்து என் பர்த்டேக்கு வாங்கி வச்சு இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த பின்னாடி இருக்குல்ல இந்த டெக்கார் வந்துட்டு பிரசாந்த் வந்து பயங்கரமான ஒரு நருட்டோ ஃபேன். அவன் பர்த்டேவும் ஜானில் தான் போச்சு. நான் ஊரில் இருந்தேன், செலிப்ரேட் பண்ண முடியல. அதனால் அவன் பர்த்டேக்கு அவனே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த க்யூட்டான நருட்டோ தீம் ஹாப்பி பர்த்டே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு க்யூட்டாக பண்ணியிருக்கான். ஸோ இதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் அந்த நருட்டோ தீம் பர்த்டே டெக்கார். இந்த வருஷம் வந்து பிரசாந்தோட 30th பர்த்டே. அது இன்னும் ஸ்பெஷல். அந்த vlog வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதுவும் வந்துட்டு வந்திருக்கோம், இல்லைன்னா நீ சீக்கிரம் அதையும் எடிட் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குட்டி கிஃப்ட் ஓபன் பண்ணிக்கோ, அப்புறம் பெரிய கிஃப்ட். ஓகே, எனக்கு ஏதாவது க்ளூ கொடு. க்ளூ அதான் சொல்லியாச்சுல, ஒன்று வந்து கிச்சனுக்கு, இன்னொன்று வந்து உனக்கு யூஸ் ஆகும். ஓகே சரி, ஃபஸ்ட்டு குட்டி கிஃப்ட். சரி, இது என்னவா இருக்கும்? ஆனால் எது பர்சனல் எது கிச்சன்னு கண்டுபிடிக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இது பர்சனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வாட்ச்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது வாட்சாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வாட்ச் பற்றின டிஸ்கஷன் வந்துட்டு கொஞ்சம் ரீசன்ட் டைமில் நிறையாவே இருந்துச்சு. ஸோ மேபி இது வாட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மேபி கிச்சன் இதுவாக இருக்கும். ஏன்னா கிச்சனுக்கு தான் வந்துட்டு நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு அதை கிஃப்ட் ராப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இது எனக்கு பர்சனல் யூஸ்னால் வாட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். ஓகே டன். இது வாட்ச் பாக்ஸ் மாதிரி இல்லையே. ஃப்ரெஜைல்னு தான் போட்டிருக்கு. இது வாட்ச் இல்லை. ஓகே, என்னது இது? ஓ யா, இங்கே பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி நான் எதுலையோ டிக்டாக்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம எக்கை வந்து உடச்சி உள்ளே ஊற்றிட்டு இப்படி பண்ணோன்னா எல்லோ வந்து உள்ளே ஹோல்ட் ஆயிருமா, ஏதோ ஒன்று ஆகும். யா, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. க்யூட்டஸ்ட் கிஃப்ட், தேங்க்யூ. ஓகே, அப்போ அந்த பெரிய கிஃப்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிஃப்ட்டு ஷூ பாக்ஸுன்னு நினச்சேன். ஆனால் ஷூ பாக்ஸோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. வேறு ஒன்று யோசித்தேன், ஆனால் அது வாங்குறதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லை. ஸோ என்னவா இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏதாவது க்ளூ கொடு. ஓகே சரி, பிரிக்கிட்டா. எனக்கு பிடிச்சதெல்லாம் ஷெஃபோரில் அது வாங்கி பாக்ஸில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஏய், நான் அப்படியே கேட்டேன், நீ இல்லைன்னு தானே சொன்னேன். லைக் நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போ இப்படியான்னு கேட்டதுக்கு சிச்சி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சான்ஸு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏய் ஏய் எப்படா ஏதுடா உனக்கு இவ்வளோ காசு? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, எனக்கு சொல்ல தெரில. பர்த்டே கில்ட் ஆக தேவையில்ல, ஒரு மாதிரி எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கினேன்? இந்த கலரில் தான் இருக்குமா உள்ள? வாவ், இந்த கலர் இன்னொரு கலர் தான் ஆன்லைன் வரதா இருந்தது. ஓகே இந்த கலர் மட்டும் தான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணேன். டர்க்கீஸ் வந்து இல்லவே இல்லை. நானே சரி ஓகே ஓகே அன்பாக்ஸ் பண்ணலாம் கைஸ். அது தனி வீடியோ பண்ணிக்கலாமா? இது அப்படியா? அப்படியே கேட்குறேன் சும்மா. டைசன் ஏர்வ்ராப் பண்ண ஓப்பனிங். சரி இப்படி காமி. இல்லை அது ஊஸ் இருக்கு. இங்கே பாருங்க, சத்தியமாக ஒரு 0.01% கூட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படிதான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி சேடாகவும் இருக்குது. இது பெரிய அமௌண்ட்டில், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நான் நிறைய கிஃப்ட் வாங்கி தரலாம் பார்த்தேன், அது எல்லாத்தையும் சரி இது ஒன்றே போட்டது. தேங்க்யூ ஸோ மச் பேபி. சீரியஸ், எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. தேங்க்யூ. எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கு. தேங்க்யூ பேபி. ஏன் இப்படி பண்ண? ஆஃப் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்குது. பிகாஸ் எனக்கே தெரில, ஏன்னா இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு 1 இயர் பேக் வந்துட்டு நான் வாங்கணுன்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துட்டு சரி நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். இது யோசிக்கவே இல்லை, இது அப்படியே அந்த தாட்டே என்னோடய மைண்ட்லேருந்து போயிடுச்சு. அப்போது அது பார்க்கும்போது நான் ட்ரையர் வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அது வாங்கும் போது எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இப்போ சுத்தமாக இல்லை. பட் அதுக்குன்னு இந்த கிஃப்ட் பிடிக்கல அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பட் ஆனாலும் இது சுத்தமாக கெஸ் கூட நான் பண்ணல. வரும்போது வந்து இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இதை சொல்லிட்டு எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் செல்லக்குட்டி வாங்கி வச்சுருக்கான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உளறிட்டுருக்கேன். சரி ஓகே, இது உங்களுக்கு சும்மா இப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். வர மாட்டேது. பட் ஆனால் நான் கலர் பார்த்துட்டேன், இதே கலரில் தான் இருக்குது. ஓகே, இது பண்ணுறியா, புஷ் பண்ணுறியா? ஏய் சூப்பராக இருக்கு. Wow, thank you so much baby. Not the first copy, it's original. இதுல எல்லாமாடா ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கு? நீ நிறைய பார்த்தேன்னு சொன்னல, அது மார்க்கெட் பிளேஸ்ல. வாவ், இந்த கலர் வந்துட்டு சூப்பராக இருக்குது.
இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு இந்த கலர் ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச்.